கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏடி சூடா ஏதாவது கொஞ்சம் கொண்டு வாடி. சூடா அடுப்புல 2 கறிக்கட்டை இருக்கத்தை எடுத்துட்டு வரவா? இருடி, உன்னை என் மாமி வரேன் சொல்லி கொடுத்து உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பலையாங்கோ. என் பேர் மாமியா இல்லடி. இல்லாட்டினாலும் இவளை மாமியான்னு நம்ம நினைக்கிறோமாங்கோ. இவளா சொல்லிக்கிட்டு அலையிற மாமியா மாமியான்னு. ஏமா என்னம்மா சந்தோஷமா உட்காந்துட்டு போல? ஆமாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் பண்ணாட்டிய பாரு, சூடா ஏதாவது கொண்டு வானா கறிக்கட்டை எடுத்துட்டு வருவான்னு கேக்குறாடா. அவளை நீ என்னன்னு கேக்குறா? ஏய் சிவப்பி, இங்க பாருடி. என்னடா பிரச்சனை உனக்கு? எங்க அம்மா உன்ட்ட சூடா காப்பி கேட்டாங்கன்னா ஒன்னு இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எதுக்கு என்ன கறிக்கட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உனக்குலாம் எவ்வளவு தும்புறடி? வீட்டுல என்ன இருக்கோ அதானே சொல்ல முடியும். நீ என்ன காப்பி தூள் வாங்கி கொடுத்தியா, இல்ல சீனி வாங்கி கொடுத்தியா, இல்ல பால் வாங்கி கொடுத்தியா? ஏன்டி என்னவே எடுத்து பேசுறியா? நீ வீட்டுக்கு கிளம்பி உங்க வீட்டுக்கு போ. அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு போறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் இங்க வேலை பார்த்திருக்கேன்ல, எனக்கு சம்பளம் கூட நான் கிளம்பி போறேன். பாத்தியாடா உன் முன்னாடி எப்படி பேசுறானே? இதுக்கு நான் சொன்னேன் இவன் வேண்டான்னு, கேட்டியா? எம்மா யார் வந்திருக்கேன்னு பாருங்க. ஏன் வீட்டுக்குள்ள வந்து சும்மா உட்கார முடியாதா? யார் வந்திருக்கேன் பாரு, எவர் வந்திருக்கேன் பாருன்னு இருக்க. உட்காரடி. எதுக்கு அப்படி காலங்கத்துல கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஏடி அந்த பின்னாடி நிக்கிறவள எரும மாடு, அவள தாண்டி எல்லா பிரச்சனையும். ஏண்டி எதுக்குடி எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? இஷ்டம்னா எருடி, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போடி. அதாண்டி நானும் சொல்றேன், நான் எங்க வீட்டுக்கு போறேன்டி. இவ்வளவு நாள் வேலை பார்த்துக்கு சம்பளம் கொடுங்கன்னு நான் கேட்கேன். ஊர் உலகத்துல இல்லாத கொடுமை. எவளாவது வீட்டுல வேலை பார்த்துக்கு சம்பளம் கேட்பாளா? அதிசய மருமகளாதாம்மா இருக்கா நீ. யார் அந்த அதிசய மருமகள்? இந்த பின்னாடி நிக்கிற பாரு, அந்த சிரிக்கிதான். என்ன நீ காலையில பெரிய சம்பவமா நடந்திருக்கும் போல என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஏறு, உனக்காக தான் நான் பேசாம பொறுமையா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாம் திமிர் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்குங்க. கோப்படாங்க என்னன்னு பேசுவோம். நம்ம வீட்டில் நம்மளை தவிர வேறு யாரும் சிரிச்சு மூஞ்சி இல்லை, எல்லாம் முறைச்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன இழிச்சக்கா, நாட வரீங்களா? வெளியே போமா. இவளை கெடுக்கிறதே நீ தான். எறும்பு மாடு வயசாகுது, விளையாட கூப்பிட்ற வெக்கமா இல்லை? இடி கொசு, உனக்கு அறிவே இல்லடி. எங்கள் அக்கா தான் உனக்கு திட்டுறாள். நீ போ, நீ போயிட்டு அப்புறமா வா, வந்து வெக்கப்பட்டுட்டே வா வரும்போது, சரியா? உங்கள் அக்கா இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது, எனக்கு வெக்கலாம் பட தெரியாது. இவ்வளோ சொன்னாலும் சூடு சொல்றே இருக்காது. சரி, உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோங்க. முதல் அந்த குண்டு சிரிக்கை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இந்த கிழவி எதுக்கு இப்படி துடிக்குதுன்னே தெரியல நம்மளை வெளியில தள்ளுறதுக்கு. சிவப்பி, அப்போ நீ வரிய விளாட்றதுக்கு வெளியில் போய் விளாடுமா? இவ ஒருத்தி அவ வாழ்க்கையே எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம துக்கத்துல நின்று அவன் விளையாட கூப்பிடுறான். கேட்டு எங்க அக்காயும் கூப்பிட்டுக்கிடுமா விளையாட? ஏம்மா இழிச்சு போப்பல, நம்ம செட்டில் உள்ள ஆளுகளை கூப்பிடு. வயசான கிளவியெல்லாம் கிடையாது நம்ம விளையாட்டில். ஏமா என்னை பார்த்தா என்ன கிளவி மாதிரியா இருக்கு? இவளை விட நான் 2 வயசு தான் மூத்தவா. நீ எத்தனை வயசு மூத்தவளா வேணா இருந்துட்டு போமா. எனக்கு வந்து உன்னை பார்த்தாலே கிளவி மாதிரி தான் தெரியுது. அதனால உன்னை விளையாட்டில் சேர்க்க மாட்டோம். ஆமா, பெரிய இந்த விளையாட்டு கின்ன சாதனை படைக்க போறாளுங்க. அந்த நாயை தெரு நாயை ரோட்ல போய் உட்காந்துட்டு வம்பளத்துக்கு இருக்குங்க. இழிச்சக்கா, உங்கள் மாமா நம்பர் இருந்தால் கொடுங்க, பேசுவோம். எதுக்குடி என் புருஷன்ட்ட என்ன பேச போறீங்க? ஃபோன் போட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அண்ணாச்சி, உங்கள் வீட்டுக்கார அம்மாவை பார்த்தீங்களா? உங்கள் அம்மாவை பற்றி இங்கே வந்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொளுத்தி போட்டுருவேன். நீ சொல்லுடி, நான் அவன் முன்னாடியே அவங்க அம்மாவை நல்லா வைவேன். இவளுக்கு மட்டும் மாமியாவும் அந்த மாதிரி வைவாளுங்க. நம்ம ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாளுங்க. நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டுமா, நல்லா கோளாறு தான். அப்போ சிவப்பி, நீயும் உன் மாமியா வை, யார் உன்னை வைறாங்கன்னு நான் பார்க்குறேன். இது எங்கள் அம்மாடி, எவ்வளோ எதுவும் பேசக்கூடாது. பர்றா மொட்டை மக்கந்த வாழ்வா. ஆமா, இந்த சிரிக்கி ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பா. இனிமே அந்த வருஷம் வைவா. இன்னைக்கு வந்து பெரிய இவ மாதிரி பேசுறா. போடி. இந்த மொட்டையம்மா உனக்கு போய் சப்போர்ட் பண்ண மாதிரி என்னை சொல்லணும். நீயும் உன் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு நல்லா கொஞ்சிக்கிட்டு இருக்கமா போங்க. ஏடி என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் நீ பாப்பா. இந்த காப்பி போட்டு கேட்டா அவன் தான் கொண்டு வருவா. 2 வஞ்சிக்கிட்டு வேலை பாப்பாடி. நீ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேடி. ஓடுடி உங்க வீட்டுக்கு. என்னவா இருக்கும் கிளை இவ்வளவு நேரம் வஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, வீட்டுக்கு போனா அதுக்குள்ளேயும் புத்தி மாதிரி பேசுவே. வேற ஏதோ பிளான் போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நான் திரும்ப இந்த பக்கமே வரமாட்டேன், பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு வராதம்மா. நீ வராமல் இருந்தனாலே குடும்பத்தில் சண்டைகள் வராமல் இருக்கும். கிளம்பு ஒத்தரசா. சொல்லிக்கிட்டே இருக்க, வாய் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னும் போக மாட்டேங்கிறேன். நட துமுர் பிடிச்சி சிரிக்கி எல்லாவளும்.